தமிழ்நாடு சட்டசபைக்கு புதிதாக தேர்தல் நடக்க இருக்குது. தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிச்சிருவாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப முனைப்போடு அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முனைப்பாக கூட்டணி கட்சிகளை சேர்த்து செயல்பட்டுட்டு இருக்கு. அதே நேரத்தில் என்டிஏ கவர்மெண்ட், அதாவது நேஷனல் அந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா, தேசிய கூட்டணி இருக்குல்ல, அவங்க ஒரு அலையன்ஸை சேர்த்துக்கிட்டு இந்த திமுக ஆட்சியை அகற்றிட்டு அவங்க ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரே எய்மு தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல அந்த கூட்டணி கட்சிகள் உறுதியாக இருக்குது. உலகநாயகன் கமல்ஹாசன் அதை தான் விரும்புகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதமர் திருச்சி வந்திருந்தார், அவர் பேசினார். அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட்டு தான் வரணுங்கிற கருத்தில் தான் அவர் பேசினாரே தவிர எந்த இடத்துலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு இதில் அவர் பேசவே இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக பேசினார். ஆனால் அவர் முகத்தில் ஏனோ ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியலை. முன்னே எப்போதுமே அவர் பேசுவார், சிரிப்பாக பேசுவார், கலகலன்னு பேசுவார். ஆனால் பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர் அவ்வளோ உற்சாகமாக காணப்படலை. காரணம் என்னென்னா, அந்த கூட்டம் நடந்த இடத்த சுற்றி ஒரு 6 வாசல்கள் வச்சுருந்தாங்க. அந்த 6 வாசல்களில் ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படம் இல்லை, ஃபோட்டோ இல்லை. கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படம் எல்லாமே இருந்தது. ஆனால் அதை கவனமாக தவிர்த்துருக்காங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா மேடையில் பின்புற ஒரு பெரிய இது பட்டுச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பேனர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் கூட எடப்பாடி பழனிசாமி படம் இல்லை. இது அவருக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும். ஒருவேளை இவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி படத்தை வைக்கலை, அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து ஏதாவது வருமா, மாற்று தலைவர்களை யாராவது தேடிக்கிட்டு இருக்காங்களா என்டிஏவில்? ஏன்னா இப்போ திடீர்னு சில 2 நாளாக ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. விஜய் தான் அடுத்து என்டிஏவில் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடந்தது. அதுக்காக தான் விஜயை அந்த சிபிஐ பயன்படுத்திக்கிட்டு இங்கே டெல்லிக்கு கூப்பிட்டுருக்கு, ஜனநாயகனை மறுபடியும் போஸ்ட்போன் மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அது யார் யார் தன்னுடைய கட்சிங்கிற அந்த தேர்வில் அவர் இறங்கியிருக்கார். அதேமாதிரி இன்னும் 2 நாள் கழித்து தான் அவர் டெல்லி போவார். இத்தகைய சூழ்நிலையில் தான் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில், பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில், எல்லா கட்சி தலைவரும் சர்வகட்சி தலைவரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவை கவனத்தோடு தவிர்த்துருக்காங்கன்னா, எச்சரிக்கையோடு தவிர்த்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது எடப்பாடி சொன்னால் தான் நமக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஏதாச்சும் விளக்க சொல்லணும். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியினுடைய அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆளை இதில் வைக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பேனர்லேயும் வைக்கலை, கட் அவுட்லேயும் ஏதோ வரவேற்பு வளைவுகளும் வைக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதோ உள்குத்து நடக்குதுன்னு தானே அர்த்தம். சரி, இப்போ அது நாளைக்கு விளக்கமாக தெரியும், அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து கமல்ஹாசன், மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் 2 நாளாக ரொம்ப பிஸியாக இருக்கார். எலெக்ஷன் அலையன்ஸ் அது உறுதியாகிடுச்சு, திமுகவோட தான் அப்படிங்கிறது உறுதியாச்சு. இவங்க 15 சீட்டு கேட்குறாங்க. மக்கள் நீதி மையம் சார்பில் 15 இடங்கள் நாங்கள் போட்டியிடணும், எங்களுக்கு இது வலுவான இடங்கள், இங்கெல்லாம் நான் போட்டியிடணும், எங்களுக்கு கேண்டிடேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, எல்லாமே நல்லவர்கள், மக்கள் மத்தியில் சிறப்பான பேர் வாங்கினவங்க, அவங்க நிச்சயம் ஜெயிப்பாங்க, திமுக கூட்டணியில் நிச்சயம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர்கள் கமல்ஹாசன் எல்லாருமே விரும்புகிறாங்க. அது மட்டுமல்ல, டார்ச் லைட் சின்னம் அது இப்போ தான் கிடச்சிருக்கு. அதை தக்க வைக்கணும்னா இத்தனை இடங்களில் போட்டியிடணுங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில்
நிற்கணும் அப்படிங்க. இதெல்லாம் பேச்சு பேசப்படும் பேச்சே தவிர கன்ஃபார்மான பேச்சு அல்ல. கற்பனையாக இருக்கலாம். கூட்டணியை சிதைக்கணுங்கிற அளவில் மற்ற கட்சிகள் ஏதாவது எதிர்கட்சிகள்னு இருக்குல்ல, அவங்க விட்ட கரடியாக இருக்கலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்திங்கன்னா கரடி விடுறது நிறையா நடக்கும். அந்த கட்சியில் இங்கே போயிடுச்சு, இந்த கட்சியில் இவர் பேசிட்டார், இவர் அங்கே தாவுவார், இவர் இங்கே தாவுவார் அப்படிங்கிற மாதிரி யூகங்களை கிளப்பி விடுவாங்க. இதில் அவங்களுக்கு ஒரு வகையான லாபம் கிடைக்கும், மக்கள் மனசை குழப்பலாம். அடுத்தபடியாக ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பேசி அந்த உள்குத்து வேலைகள்லாம் நடக்கலாம். இதெல்லாம் அரசியலில் சகஜம். ஆக உலகநாயகன் கமல்ஹாசன் திட்டவட்டமாக இதை பற்றி எதுவுமே சொல்லலை. நாங்கள் கேட்டிருக்கோம், தொகுதிகள் கேட்டிருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எங்கள் இறுதியாக இன்னும் எந்த விதமான பேச்சும் நடக்கலை. அதிகமாக அது இன்றைக்கி நடக்கலாம், இல்லை நாளை கூட நடக்கலாம். இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு தகவல் வரும். இத்தனை சீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு மக்கள் நீதி மையத்துக்கு தலைவருக்கு அனுப்புவாங்க. அவர் என்னென்ன அது முடிவு, கட்சியினுடைய உறுப்பினர்கள் சக தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து பதில் சொல்வார். கமல் என்றைக்குமே ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதில் கரெக்டாக இருப்பார். உதாரணமாக நம்ம விஜய் ஆனந்த்னு சொல்லி, தேவ் ஆனந்த்னு ஒரு பிரபலமான ஹிந்தி நடிகர், அவருடைய தம்பி விஜய் ஆனந்த். அவர் மகாநதி படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, என்ன கமல், இந்த மாதிரி ஒரு நடுத்தர வயசு குழந்தை குட்டிகள் அப்பாவாக நடிக்கிறீங்களே, இது உங்களுடைய இமேஜை பாதிக்காதா? உங்களுடைய வயசை கூட்டி காட்டி இது பண்ணாதா? இதன் மூலம் ஒரு பின்னடைவு வராதா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆனந்த் விட்ட கேட்குறாரு. அது கமல் சொன்னார், நான் எதையுமே திட்டமிட்டு தான் செய்கிறேன். மக்கள் நல்ல சினிமாக்களை விரும்புகிறாங்க. நல்ல சினிமாக்கள்லாம் நீங்கள் இந்த மசாலா, கமர்ஷியல் மசாலா அந்த மாதிரி இல்லை, நல்ல சினிமாவை விரும்புகிறாங்க. அந்த சினிமாவை நான் தர முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இதை விட வழக்கை விழுந்த கேரக்டரில் கூட நடிக்கலாம்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆக கமல் எந்த முடிவெடுத்தாலும் அது திட்டமட்டமாக தீர்க்கமாக இருக்கும். அதில் எந்த விதமான பிசுறும் தட்டாது, கரெக்டாக. அதனால அவர் இன்னமும் உலகநாயகனாக இருக்கார். மக்கள் நீதி மையத்துக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு, மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு வந்துக்கிட்டு இருக்குது. உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்கப்படுகிறார்கள், சேர்கிறார்கள். அங்கங்கே கிளை கட்சிகள் அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வரும் அப்படிங்கிறதுல கமல் சாருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆகவே இதை நான் அதுக்காக சொல்கிறேன், தீர்மானமாக நல்ல முடிவு தான் எடுப்பார். சரி, இப்போ இந்த நடக்கிற இந்த குட்டி கலாட்டாவை பற்றி பேசுவோம். பார்த்திபன் தான் இப்போ பேசுபொருளாக இருக்கார். அவர் ஒரு தமாஷா பேசுவார், எப்போவுமே உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை நேயத்துக்காக, ஒரு கலகலப்புக்காக, அந்த வார்த்தை ஜாலங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு பேசுவார். குந்தவை குந்தவை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குந்தவைன்னு மெட்ராஸில் ஒரு உட்கார வையே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு, குந்தவைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா என்ன செஞ்சேன்னா, ரொம்ப கடுமையான முறையில் பதில் சொல்ல ஆரம்பித்த உடனே, நம்ம தான் தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஒரு மன்னிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வருத்தம், ரிக்ரெட், அதை சொல்லியிருந்தார். அதோடு அதை விட்டுருக்கலாம் அந்த அம்மா. ஆனால் அது ரொம்ப கோபத்தை தூண்டும் வகையில் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஆங்கிலம் சரளமாக வரும். அதுக்காக பார்த்திபனுக்கு ஆங்கிலம் வராதுன்னு அர்த்தம் இல்லை, அவருக்கும் ஆங்கிலம் நல்லா வரும். இதை பார்த்தோன்னே ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டார். ஒரு பொது நிகழ்ச்சிக்கு நீ இன்னொருத்தியோட புருஷனோட நீ வந்துகிட்டு இருக்க, அதுவும் விவாகரத்து சம்மந்தமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு.
அந்த நடிகரோட நீ ஜோடி போட்டு வர்றீன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, நீ மூன்றாந்தர மனுஷி அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறங்கிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி இறங்கினாருன்னா விஜய் ரசிகர்கள்னு ஒரு போர்வையில் இருக்காங்கல்ல, சிலர் வக்காலத்து வாங்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் வெகுண்டு போயிட்டாங்க. விஜய் கூட வலிச்சிருக்காது, திரிசாவுக்கு கூட வலிச்சிருக்காது, இவங்களுக்கு அதிகமாக வலிச்சிருச்சு. வலிச்சுட்டுன்னு அட்வைஸ்லாம் அம்மா பார்த்திபனுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திபன் அதை பற்றிலாம் சட்டப்படலை. ஆனால் உண்மையிலேயே திரிசா ஒரு தைரியமான பொண்ணு. அதை அவங்க வருண்மணியனோட கல்யாணம் பண்ணுறதாக பேசி நிச்சயதார்த்தம்லாம் நடந்தது. பொதுவாக நிச்சயதார்த்தம்னா பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசுவாங்க, இன்னென்ன இது கொள்கைகளை சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ பணம் போடுறோம், இவ்வளோ செய்கிறோம், பொண்ணுக்கு இந்த மாதிரி செய்வோம், பொண்ணு சைட்லேருந்து இந்த மாதிரியெல்லாம் செய்யணும், பொண்ணு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சில கண்டிஷன்லாம் போடுவாங்க. அது உலக இயல்பு. ஆனால் அந்த திரிசா என்ன சொன்னாங்கன்னா, அது இதை அந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிவிட்டு என்னைய கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறல. அதனால தான் இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுன்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாங்க. இது ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலே இருதரப்பும் சேர்ந்து தான் பேசித்தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது திரிசாவுக்கும் நல்லா தெரியும், திரிசாவினுடைய அம்மா உமா கிருஷ்ணனுக்கும் நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்காமல் அவங்க வருண்மணியனோட இதுக்கெல்லாம் போனாங்களே, தாஜ்மஹாலுக்கெல்லாம் போனாங்களே, தனி விமானத்தில் போனாங்களே, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா இது திரிசா இட்டுக்கட்டி சொல்கிற மாதிரி இருந்தது, ஏதோ தப்பிக்கிறதுக்காக சொன்ன மாதிரி இருந்தது தான் அப்போது இருந்தது. அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு விவாகரத்தில் உடன்பாடு இல்லை, கல்யாணம் கட்டுவதற்கு முன்பு 100 முறை யோசிப்பேன், நான் திருமணம் செய்யும்போது நான் வாழக்கூடிய நபர் இவர்தான் என்பதை பற்றி ஆழ்ந்து யோசிப்பேன், நான் வேறு ஒருவரை காயப்படுத்தவோ அல்லது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையில் வாழவோ விரும்பவில்லை. திரிசா இந்தியா கிளிக்ஸில் 2016 சொல்லியிருந்தாங்க. இவங்க எது அப்போ சொன்னதுக்கு இப்போ நடந்துக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இன்னொருடைய வாழ்க்கையில் நீ ஒரு மூன்றாவது மனுஷியாக நுழையலாமா? விவாகரத்து போயிட்டுருக்கு, கேஸ் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க, விஜய் அதை எதிர்கொள்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி அந்த எரியிற நெருப்பில் நெய்யை வார்த்தது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஜோடி போட்டு வரலாமா? நீ வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. இதைத்தானே பார்த்திபன் சொன்னார். அப்புறம் இன்னொன்னே சொன்னாங்க, அது இப்பொழுதைய திரிசாவினுடைய கருத்துக்கு அது உடன்பாடாக இருக்குது. அது என்ன சொன்னாங்கன்னா, நான் கற்பமானால் மட்டுமே நடிப்பதை நிறுத்துவேன், என் வயதுக்கு ஏற்ற கேரக்டரில் மட்டுமே நடிப்பேன், கடைசி மூச்சு வரை நடிக்க வேண்டும் என்பதே என் ஆசை. இது 2020 25 பேசுனாங்க. இது மலையாள மனோரமாவில் வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்குது. அவங்க இப்போ ஸ்டாண்டர்டு நான் கடைசி வரைக்கும் நடிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறது, அது கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னொருவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடுங்கிறது தப்பு இல்லையா? அது தவறு இல்லையா? விஜய்க்கு இன்றைக்கி ஒரு செல்வாக்கு இருக்குது, அவர் பின்னால் இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் அவரை வளைச்சி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா, இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு சாமானியனுக்கு வருமா வராதா? திரிசாவின் போக்கு தவறான போக்கு. அது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்றதில்லை. தமிழ் கலாச்சாரம்னு சொல்லும்போது விஜயும் அதை சரியாக பின்பற்றலை, திரிசாவும் 2 பேரும் அவரும் சரியாக பின்பற்றலை. கலாச்சார முரண்பாடுகள் அவர்கள்ட்ட 2 பேர்கிட்டமே நிறையா இருக்குது. இவங்க அதை பற்றி சிந்திச்சாங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா விஜய் உறுதியாக இருக்கார், முதல் மனைவியை கலட்டி விட்டுறணும், குழந்தை குட்டிகளை அப்படியே அம்போன்னு விட்டுறணும், இவங்க ஒரு மூன்றாவது மனுஷியோடு தான் வாழணும் அப்படிங்கிறது அவர் விருப்பமாக இருக்குங்கிறத தான் அந்த 2 பேரும் சேர்ந்து வந்ததை காட்டுது. ஆனால் திரிசாவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் சினிமா படங்களில் நடித்தா திரிசாவுக்கு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா?
திரிசா நடித்த படங்களை வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. என்றைக்கு இன்னொருத்தர் வாழ்க்கையில் நீ குறுக்கிட்டியோ நீ வந்து உன்னை ஒதுக்கித்தான் வைப்பாங்க ரசிகர்கள் வந்து. உங்களை ஆதரிக்க மாட்டாங்க. ஆக இவர் முழுமையாக நம்பியிருக்கிறது விஜய் மட்டும். விஜய் நினச்சார்னா அடுத்து இவருக்கு துணை முதல்வர் பதவி கூட கொடுக்கலாம். இல்லை ஆட்சிக்கு வந்தால் தான் சொல்கிறேன். எல்லாமே இப்போ ஒரு கற்பனையில் தானே இருக்காங்க. இல்லை கட்சியில் வந்து ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக திரிசாவை கொண்டு வரலாம். அதற்கான திட்டம் மனசுலேயே இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஒரு காலம் நேரம் வரும்ல. இப்போ இந்த நடக்கிற இந்த கூத்துகள்லாம் முடிச்சுட்டு எலெக்ஷன் சமயத்தில் அந்த அம்மாவை எலெக்ஷன் டூருக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பலாம்ல. அப்போ வந்து கொள்கை பரப்பு செயலாளர் திரிசா அப்படின்னு அறிவிக்கலாம்ல. இதற்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.